உச்சபட்ச கேவலத்தின் உச்சமாக இருக்கிறது. உண்மையிலே நம்ம தமிழ்நாடு இருக்கிறோமா அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா எங்கே இருக்குன்னு தெரியலங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் கூட பரவாயில்லைங்கிற மனநிலை வந்துருச்சுங்க. அவ்வளவு கேவலமாக இந்த தமிழ்நாட்டில் இந்த தற்கூறிகள் வந்த பிறகு மிக கேவலமான ஒரு உளவியல் போக்கை நடந்து கொண்டிருக்கிறார்கள். மனம் நோயாளியாக மாறிவிட்டார்கள். விஜய் பைத்தியம் பிடிச்சு அலைகிறார்கள். பார்த்தா நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுங்க. அதுக்காக ஒரு கும்பல் மண் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு டிவியில் பிளாஸ் நியூஸ் வேற மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா டேய், ஒரு மொழி உணர்வுக்காக 1967 ஒரு பெரிய மாற்றம் வந்ததுக்கு காரணமே அந்த மொழி உணர்வு. கிட்டத்தட்ட மொழிக்காக எண்ணற்ற 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த நீட்டு தேர்வுக்கான அந்த போராட்டத்தையே பற்ற வைத்தவர்கள் தமிழர்கள், பாடம் எடுத்தவர்கள் தமிழர்கள், நீட்டையே எதிர்த்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்த தமிழர்கள் என்ற பெருமையெல்லாம் கீழே தள்ளி குழியில் போட்டு சவக்குழியில் போட்டு மிதித்து விட்டு இந்த தற்கூறிகள் இப்போ மண்சோர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது வெக்கமாக இருக்குது. அதாவது வடநாட்டில் அவன் ஏதோ ஒரு வகையில் சமூக அறிவு பெற்று இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான், கல்வி உரிமைக்காக போராடுறான். ஆனால் தமிழ்நாட்டு மொழிக்காக பல போராட்டங்கள் முன்னெடுத்த தமிழன் இந்த தற்கொலை ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலைன்ற வார்த்தையை நான் தெளிவாக பயன்படுத்த விரும்புகிறேன். அது சமரசமே கிடையாது. இவர்கள் தற்கொலைகள் தான். அந்த தற்கொலைகளுக்கு மருந்தே இல்லை. இந்த ஆட்சி அகற்றப்பட்டால்தான் தற்கொலை அந்த மனநோய் பிம்பம் உடையும். அதனால் நீ பாருங்க, மண்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மண்சோறு சாப்பிட்றதுக்கு அப்போ பிஜேபியுடைய உளவியல் போக்குக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி மாணவர்கள் போராட வந்தா, குறிப்பாக எஸ்எஃப்ஐ தோழர்கள் போராட வந்தா, கல்லூரியிலே போய் இந்த டிவிக்கு அரசு அராஜகம் பண்ணி அத்துமீறி என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க. அப்படி அவங்க என்ன தீவிரவாதிகளா? மொழிக்காக, குறிப்பாக கல்விக்காக நீட்டை எதிர்த்து, நீட்டு குறைகளை எதிர்த்து அவர்கள் போராட மாணவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. அப்படி ஒரு கருத்து செறிவோடு இவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதே டிவிக்கு அரசு இவ்வளவு தூரத்துக்கு உக்கிரமாக அதை தடுக்கிறது, அடக்குகிறது. ரொம்ப நாள் கழிச்சு 3 நாள் இவர் எந்த ஹோமானம் தான் தெரியல. இன்னைக்கு வாய் திறந்து அதை கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தி கண்டிக்க போற போக்கில் சம்பிரதாயத்துக்காக சொல்வது என்பது உச்சபட்ச அயோக்கியத்தனம். அதையும் தாண்டி இந்த மண்சோர் சாப்பிடக்கூடிய இந்த மனநிலை இருக்கு இல்லையா, இதுதான் பிஜேபி மூடநம்பிக்கையில் வந்திருக்கிற உச்சபட்ச கேவலமான மனநிலை. அந்த மனநிலையை தான் இந்த தற்கொலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக இருக்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலிபுந்திரடா என்று ஒரு காலத்தில் சொல்லி கொண்டு வந்தோம், கொக்கரித்து கொண்டு வந்தோம். ஆனால் இதில் சில சிறு கும்பல்கள், தற்கொலை கும்பல்கள் மண்சோறு, ஜனநாயகன் பட வெற்றி பெற மண்சோறு சாப்பிடு என்பது உச்சபட்ச கேவலத்தின் உச்சமாக இருக்கிறது. காரி துப்ப மனநலம் வருகிறது. இது என்ன சொல்றேன்னே தெரியல. தொடர்ந்து பேசுவோம்.